இங்க நம்ம ஹீரோயினிட்டையும் தம்பி கிட்டையும் அவங்க அப்பா அம்மா 2 சீட்டை எழுதி போட்டு எந்த சீட்ல யார் பேர் முதல்ல வருதோ அவங்கதான் காலேஜுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. உடனே அந்த தம்பிக்கார ஒரு சீட் எடுக்க போறான். ஆனா அவங்க அம்மா ஹீரோயின் எடுக்க சொல்றாங்க. அதுல பார்த்து அவங்க தம்பி படிக்கிற காலேஜ் பேர் போட்டிருக்கு. தம்பியோட காலேஜ் தான் போட்டிருக்கு. அதனால அவன் தான் காலேஜுக்கு போறான்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது 2 சீட்லயுமே அவங்க அம்மா அப்பா ஒரே காலேஜ் பேரை தான் எழுதி போட்டிருக்காங்கன்னு. இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்காக 2 பேருமே கொண்டு போய் ஒரு ஆட்டு பக்கம் நிக்க வைக்கிறாங்க. அப்ப 2 பேருமே தவறி தண்ணிக்குள்ள விழறாங்க. ஆனா அவங்களோட பையனை மட்டும் தான் அவங்க காப்பாத்துறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க மேல இருந்த மொத்த பாசமே போயிடுது. வருஷமா அவங்களுக்காக வேற ஒருத்தங்க தான் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கப்பல்ஸ் ஹீரோயின் கிட்ட உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு நிறைய முறை கேட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க கூட போயிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பணக்கார ஃபேமிலி கால் பண்ணி என்ன நீங்க அடாப்ட் பண்ணிக்கங்க, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. இப்ப அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போறா. அப்ப அவனோட தம்பியோட பர்த்டேவா இருக்கும். வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்ட எல்லாம் ஹீரோயினை அந்த வீட்டோட வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தனோட பர்ஸ் காணாம போகுது. அது கூட ஹீரோயின் தான் காரணம் சொல்லி அவளை அவங்க அப்பா வச்சு அடிக்க வைக்கிறான். அப்புறம் தான் தெரியும் அந்த பர்ஸ் மிஸ் ஆயிருக்காது, அவங்க கிட்ட தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அவங்க மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமே போயிடுது. இப்ப ஒரு கடை கூட்டு போறாங்க. அப்ப கூட ஹீரோயினுக்கு எதுவுமே வாங்கி தர அவரோட தம்பிக்கு மட்டும் தான் ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து எல்லாமே பார்த்து அவங்க அப்பா அம்மா பண்றாங்க. இத பார்த்து வெறுத்து போன ஹீரோயின் ஒரு வழியா தன்னோட தத்தெடுக்கிற அப்பா அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிடுறா. இன்னைக்கு அவளோட பிறந்த நாளா இருக்கும். அப்ப அவளுக்காக அவங்க அம்மால இருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வேற ஒரு கார்ல அவளோட தத்தெடுத்த அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அங்க அவளுக்காக 20வது பிறந்த நாளுங்கிறதுனால 20 கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயினை ரொம்ப நேரமா காணுங்கிறதால அவங்க அம்மா வீட்டுல வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க ஆளே இல்ல. அப்ப கூட ஹீரோயினை பத்தி கவலைப்படாம அவங்க பையனோடவே தான் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒரு கட்டத்துல இந்த பையனால நிறைய கடன் ஆயிடுது. அவங்க நடுத்தேருக்கே வந்துடுறாங்க. இப்ப அதே நேரத்துல ஹீரோயினும் பெரிய கோடீஸ்வரியா இருக்காங்க. இப்ப அவகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வராங்க. ஆனா ஹீரோயின் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களை திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் பண்ணது சரியா தப்பான்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.